தமிழ்நாட்டுடைய அரசியல் வந்து ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்குது. அதாவது அரசியலை அன்றாடம் பார்த்து நான் கல்லூரி காலத்துலேருந்து அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது வந்து படிப்பை விட மற்ற விஷயங்களை விட எனக்கு அரசியல் வந்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நம்மை போன்றவர்களுக்கே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தமிழ்நாடு அரசியலை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக தானாக குழப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ நம்மளை மாதிரி அரசியலில் இயங்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கே இவ்வளவு குழப்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா சாமானிய மக்களுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. இப்போ அந்த மாதிரி குழம்பிய குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் ரஜினிகாந்த் அவங்களும் இன்னைக்கு மக்கள் மேடை, ஆமாம், மக்கள் மேடைன்னு ஒரு கட்சியாக அவங்கள ஆரம்பித்து அவங்களும் மாற்றத்துக்காக கை கோப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படி ஒரு தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு பயங்கரமான களங்கள் தன்மையில் இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் உண்மை இல்லாமலும் கிடையாது. தமிழ்நாடு அரசியல் வந்து திராவிட கட்சிகளுக்கு இடையே 77 தொடங்கி இந்த தேர்தல் வரைக்கும் 2026 தேர்தல் வரைக்கும் 2 திராவிட கட்சிகள், ஒன்று திமுக, இன்னொன்று அண்ணா திமுக, இந்த 2 கட்சிகளுக்கு இடையில தான் தமிழ்நாடு அரசியல் இருந்துச்சு. அதாவது 2 கட்சிகளுக்கும் கொள்கை வேறுபாடுலாம் கிடையாது. கொள்கையில் ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க லைட்டாக இருப்பாங்க. ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இன்னொருத்தவங்க மாட்ரேட்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ காங்கிரஸில் மிதவாத காங்கிரஸ், தீவிரவாத காங்கிரஸ்னு இருந்தாங்க இல்லைங்களா, அது போல் நம்ம வேணால் சொல்லலாம். அப்போது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசியல் இருந்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த 50 ஆண்டுகள் முடிஞ்சு ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு அரசியலை நான் திராவிடியன் எக்கோசிஸ்டத்துக்கு கொண்டு போயிடணும், திராவிடம் அல்லாத அரசியல் இடமாக திராவிடத்தை தமிழ்நாட்டை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த நோக்கத்திற்காக தான் அண்ணாமலை இறக்கி விடப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் பரவலான கருத்து. அதில் உண்மையும் இருக்கு. ஏன்னா